வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரீட் நியூஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 லேட்டஸ்டான ஷோத்தை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய ஃபார்மர் எம்ஐ பிளேயர்ஸோட 2 அப்டேட் இருக்குது, அதை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய இஷான் கிஷான். ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட பாக்கெட் டைனமோ இந்த ஐபிஎல் 2025 எஸ்ஆர்ஹெச் டீமுக்காக ஆட போகிறாரு. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய எஸ்ஆர்ஹெச் டீமோட ப்ராக்டிஸ் கேம்போட ஃபஸ்ட் டே ஒன் ஆஃப் த ப்ராக்டிஸ் செஷனில் நம்மளுடைய இஷான் கிஷான் களமிறங்கிட்டார். ஸோ டோட்டலி அவரை வந்துட்டு எஸ்ஆர்எஸோட ஜெர்சியில் பார்க்கும்போது நிறைய மும்பை இந்தியன்ஸோட ஃபேன்ஸுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருந்தது. ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இஷான் கிஷான் ஒரு மும்பையோட டாப் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா செம சீலாக இருந்தார். ஆக்ஷனுக்கு முன்னாடியே இது நடக்கும்னு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மெஜாரிட்டி ரீசன் என்னன்னா ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியில் தான் இஷான் கிஷானை பெரிய லெவலில் பேக் பண்ணி ஆல் அவுட்டாக பிக் பண்ணியில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது நடக்கவே இல்லை. ஸோ இந்த ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ரோஹித் சர்மா பேக் பண்ண அளவுக்கு இஷான் கிஷானை ஹர்திக் பேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மின்னு தான் நினச்சோம். அதே தான் அந்த இடத்துல நடந்திருந்தது. பட் லாயல்ட்டி அப்படின்னு வரும்போது ஃபார்மர் எம்ஐ பிளேயர் ஆகாஷ் மதுவால் நம்மளுடைய ரோஹித் சர்மாக்காக ஸ்டோரிலாம் போட்டு மாஸ்க் கட்டிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு கேப்டன் இன் ஹிஸ்ட்ரி டு லீட் ஆல் ஐசிசி டோர்னமெண்ட் ஃபைனல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு ரோஹித் சர்மாக்காக வந்துட்டு ஸ்டோரியாக போட்டு தள்ளிட்டு இருந்தார் ஆகாஷ் மதுவால். இவங்க 2 பேருமே எம்ஐக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் சொத்தாக இருந்தவங்க தான் இப்போ வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் அப்டேட் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட பிளேயருக்கு இப்போ இன்ஜுரி அப்டேட் வந்திருக்கு. ஐபிஎல் 2025 பெருசாக மும்பை இந்தியன்ஸுக்கு எந்த ஒரு இன்ஜுரி அப்டேட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக இருந்த டைமில் இப்போது ஒரு முதல் இன்ஜுரி அப்டேட் இங்கே சீக்காக இருக்குது. அவர் யார் அப்படின்னா ரீஸ்டாப்லிக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய லெவலில் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இருக்குது. ஸோ அவர் வந்து ஐபிஎல் 2025 டைமில் ஃபுல் ஸ்விங்காக வந்து பார்த்தீங்கன்னா விளாடுவாரா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கேட்கும்போது ஐபிஎல் 2025 வந்துட்டு ஒரு 100% ஃபிட்னஸை கெயின் பண்ணி உள்ளே விளாடுறது ரொம்ப டவுட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே நேரம் ஆர்சிபி அவர் வந்து போகும்போதும் ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்பிளான மேட்ச் தான் ஆடினார். அதுக்கப்புறம் ஷோல்டர் இன்ஜுரின்னு வெளியே போயிட்டார். இப்போது ஐபிஎல் 2025 வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ஓவர்சீஸ் பேஸ் அட்டாக் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ஒரு தரமான ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயமா இருந்தார். பேக்கப்பாக தான் அவர் இருந்தார். ஏன்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கு நல்ல ஒரு பேக்கப் வேணும், அதனால தான் ரீஸ்டாப்லி எடுத்தாங்க. ஸோ இப்போ அவருக்கு இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. அதே நேரம் ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸோட பேஸ் அட்டாக்ல பும்ராக்கு இன்ஜுரி, இப்போ வந்து ட்ரெண்ட் போல்ட்டோட பேக்கப்பாக இருந்து ரீஸ்டாப்லிக்கு இன்ஜுரிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தீபக் சகரும் அப்பப்போ இன்ஜுரி கிரைசிஸில் தான் சிக்குவார். ஸோ அப்படி இருக்கும்போது ஓவர்சீஸில் லிசார்ட் வில்லியம்ஸை மட்டும் வச்சு ஸோ எப்படி வந்துட்டு அந்த பேஸ் அட்டாக் அப்படிங்கிறது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளமை மும்பை இந்தியன்ஸ் சந்திக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய பேர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீஸ்டாப்லி மட்டும் இல்லாமல் பேஸ் அட்டாக் வலுவிழந்ததாக சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட் நம்மளுடைய ஐபிஎல் 2025 ப்ராக்டிஸ் ஆரம்பித்த வில் ஜாக்ஸ் ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா செமையான ஒரு ப்ராக்டிஸ் செஷனில் ஈடுபட்டிருக்கிறாரு. 21 பாலுக்கு 44 ரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அடிச்சு ஸோ டோட்டலி தெறிக்க விட்டுருக்கிறாரு நம்மளுடைய வில் ஜாக்ஸ். 5 சிக்ஸரும் இந்த ஒரு இடத்துல வந்து அடங்கும். ஸோ இது வந்து ஒரு இன்னோஸ் ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி தான் வந்துட்டு வில் ஜாக்ஸ் ப்ராக்டிஸ் செஷனில் இருக்கார். ஸோ இதுக்கப்புறம் மெயின் ப்ராக்டிஸ் செஷன் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் மார்ச் 12 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த மார்ச் 12 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் ஜாக்ஸ் வந்து அங்கே போவார். ஸோ அதனால் இது வரைக்கும் இன்னோஸ் ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறதுல இருக்கிற ரீசன் என்ன, SA T20 லீக் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவலில் வந்து இன்டர்நேஷனல் சைடில் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையோ எதுலையும் இல்லை. ஸோ அதனால் மேட்ச் ப்ராக்டிஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வில் ஜாக்ஸ் வந்துட்டு இந்த இன்னோஸ் ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத பெரிய லெவலில் வந்துட்டு எடுத்துக்கிட்டாரு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டச்சில் தான் இருக்கார். பட் ஆனால் அவருக்கு பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்துட்டு மெயின் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் வந்து விளாண்டாகணும். ஏன்னா வந்து ரியான் ரிக்கில்டன் நல்ல ஃபார்மில் இருந்தார் ஃப்ரம் வந்துட்டு பாஸ்ட் டோர்னமெண்ட்லேருந்து சிடி வரைக்குமே. ஸோ இப்போ ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் 2ல் 1 தான் அப்படின்னா கண்டிப்பாக ரியான் ரிக்கில்டன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க பிளேயிங் லெவனோட அடிப்படை. ஸோ நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பட் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு என்ன ஐடியா இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் நம்ம பார்த்தாகணும். நெக்ஸ்ட் அப்டேட் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து செமிஃபைனல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய டீம் இந்தியா ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி ஃபைனல்ஸ்க்கு வேறு லெவலில் வந்து தகுதி பெற்று இந்தியாவும் நியூசிலாண்டும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஃபைனல்ஸில் மோத போகிறாங்க. ஸோ உண்மையாகவே இந்த ஃபைனல்ஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு த்ரில்லிங் ஃபைனலாக தான் இருக்க போகுது. நம்மளுடைய இந்தியா அப்படின்னு மேட்ச்னாலே விக்கெட் எடுக்கக்கூடிய மேட் இன்றைக்கு இன்ஜுரி. ஸோ அவருடைய அந்த ஒரு பயணம் எப்படி ஃபைனலில் இருக்கும் அப்படிங்கிறது ஸ்டில் டவுட்டில் இருக்குது. ஸோ ரோஹித்தா நம்மளுடைய சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்னரா அப்படின்னு சொல்லி ஒரு எம்ஐயோட பேட்டிலே இங்கே நடக்க போகுது. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நியூசிலாந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் நம்மளோட WTCலாம் தோக்கடிச்சிருக்கிறாங்க. ரிவெஞ்ச் எடுக்க வேண்டிய தருணம் இந்த சிடியில் நம்ம காத்துட்ருக்கு. ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவை ரிவெஞ்ச் எடுத்தாச்சு, இப்போ நியூசிலாண்டையும் ரிவெஞ்ச் அடிச்சு இந்த இடத்துல கப்பை வின் பண்ணுவோமா? உங்களோட ஒப்பீனியனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டோட ஃபைனல் மேட்ச்சில் எந்த பல்டான் வேறு லெவலில் மாஸ்க் காட்டுவார் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.